வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜின். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 122 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். IPC Section 122 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக போர் தொடுப்பதற்காக ஆயுதங்கள் திரட்டக்கூடியது குற்றம். அதுக்காக என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் செக்ஷன் 122 சொல்றாங்க. ஆட்களை திரட்டுவதாக இருக்கட்டும், அதே மாதிரி வெடிமருந்து திரட்டுவது, வெடிமருந்து நிறைய சேர்த்து வைக்கிறது, ஆயுதங்கள் திரட்டுவது, அந்த ஆயுதங்களை சேர்த்து வச்சு இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு திட்டமிடுவது, இது போன்ற செயல்கள் எல்லாமே குற்றம். இந்த செக்ஷனுக்கான பனிஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் சேர்த்தும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகபட்ச தண்டனையாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஆயுதங்கள் திரட்டினாலும் சரி, வெடிமருந்து சேர்த்து வச்சாலும் சரி, இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக போர் தொடுப்பதற்காக ஆட்களை திரட்டுவதாக இருந்தாலும் சரி, இதுக்கு ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் சேர்த்தும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நோட்ஸ் கொடுத்துருக்கிறேன். நோட்ஸை பார்த்துட்டு இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் காகனைசபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அதே மாதிரி செஷன்ஸ் கோர்ட்ல தான் ட்ரையல் நடக்கும். உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.